சிலுவையை தோளின் மேலே கோல்கோத்தா மேட்டினில் சுமந்து சென்றீரே, காயங்கள் காட்டி அடைத்தீரென்னே, அடைத்தீரென்னே, அடைத்தீரென்னே. ஒரு சிலுவையை தோளின் மேலே கோல்கோத்தா மேட்டினில் சுமந்து சென்றீரே, காயங்கள் காட்டி அழைத்தீரென்னே, அழைத்தீரென்னே, அழைத்தீரென்னே. செந்நீரை சிந்தி என்ற பானமாய் தந்தீர், செம்மேனி உணவாக்கி தானமாயிந்தீர். செந்நீரை சிந்தி என்ற பானமாய் தந்தீர், செம்மேனி உணவாக்கி தானமாயிந்தீர். சிலுவை எடுத்து பின் செல்ல அழைத்தீர் என்னை, அழைத்தீர் என்னை, அழைத்தீரென்னே. ஒரு சிலுவையே தோளின் மேலே திருசித்தம் செய்யவே பாரில் வந்தீர், பரிசுத்தம் பரிசாக என கழித்தீர். திருசித்தம் செய்யவே பாரில் வந்தீர், பரிசுத்தம் பரிசாக என கழித்தீர். எனையே வெறுத்தே சித்தம் செய்ய அழைத்தீரென்னே, அழைத்தீரென்னே, அழைத்தீரென்னே. ஒரு சிலுவையை தோளின் மேலே கோல்கோத்தா மேட்டினில் சுமந்து சென்றீரே, காயங்கள் காட்டி அழைத்தீரென்னே, அழைத்தீரென்னே, அழைத்தீரென்னே. அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாலைவன சோலை வழங்கும் தேன்துளி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைப்பது உங்கள் சகோதரி. தயவுசெய்து என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் அறிமுகம் செய்து வைங்க, மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதனால் பெருத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஒய்சஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல் ஆண்டுடைய ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் தயாரித்து வழங்கப்படுகிறது. இதனால் எண்ணிறந்த மக்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுற நமக்கோ தெய்வ பலனாக இருக்கிறது. அநேகருக்கு இதுக்கு பைத்தியமாக இருக்கிறது. எப்படி ஒரு மனிதன் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து சிலுவை அறையுண்டு மரித்து மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்து உலகத்துள்ள மனுக்குலத்திற்கு எல்லாம் மன்னிப்பை கொடுக்க முடியுங்கிறத எளிய ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கும் நம்புவதற்கும் அநேகருக்கு விருப்பமில்லை. உன் கையை வெட்டி இரத்தத்தை கொடு என்று சொன்னால் கொடுப்பார்கள். நாக்களை ஊசி வைத்துக்கொள் சொன்னால் ஊசி வைத்துக் கொள்வார்கள். 1,00,000 ரூபாய் காணிக்கொண்டால் கொடுப்பார்கள். அரிதான ஒன்றை தேடி அலைகிறார்கள், கஷ்டமான ஒன்றை தேடி அலைகிறார்கள். அதை செய்வதற்கும் துணிச்சல் இருக்கிறது. ஆனால் எளிதாக ஒன்று ஆண்டவர் நமக்காய் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். மனுக்குலம் செய்த பாவத்திற்காக ஒரே நபராக தேவகுமாரனாக பூமியில் மனுஷகுமாரனாகி சிலுவையில் அடிபட்டு சிந்த இரத்தத்தின் மூலம் மனுக்குலத்திற்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார்ங்கிற சத்தியத்தை நம்புவது அநேகருக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பைத்தியம் போன்று உலகத்திற்கு தெரிகிற இந்த பிரசங்கத்தாலே கோடிக்கணக்கான மக்களை அல்ல எண்ணிறந்த மக்களை ரட்சிப்பதற்கு தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மனிதனுடைய ஞானம் ஆண்டவருக்கு பைத்தியம், ஆண்டுடைய மதியினம் மனுஷனுக்கு ஞானம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, உண்மையான ஞானி யார்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் உள்ளவனே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்கிறது. அவனே ஞானி. If you fear God, you are the wisest person upon this earth.
என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறதுக்கு பைத்தியம். இன்றைக்கு யாரெல்லாம் இந்த உலகத்தில் கெட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் சிலுவை பைத்தியமாக இருக்கும். ஆனால் விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவ பலனாக இருக்கும். The greatest power upon the earth is money power, man power, political power, cinema power, whatever may be the power you call it. But the greatest power upon this earth is the power in the cross of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை பற்றிய உபதேசத்தில் தான் வல்லமை இருக்கிறது. மனுக்குலத்தை மாற்ற உள்ள வல்லமை, இந்த உலகத்தில் அழிந்து கொண்டிருக்கும் மனிதனுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிற ஒரு வல்லமை. எந்த ஒரு பரிகாரத்தை நீ செய்யாமல் அவரே எல்லாம் செய்து முடித்து இலவசமாய் ரட்சிப்பை கொடுக்கிற வல்லமை. இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையிட்டிருப்பாயானால் தண்டனைக்கு எப்படி நீ தப்பித்து கொள்வாய்? வாருங்கள், சிலுவைக்கு அருகாமையிலே சென்று நாம் பார்ப்போம். சிலுவைக்கு அருகாமையில் திரள் கூட்ட மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பல பகுதிகளாக பிரிக்கலாம். ஆம், இன்று கூட வேடிக்கை பார்ப்பதற்காக எண்ணிறந்த மக்கள் வருவார்கள். ஒரு விளையாட்டு போட்டியிலும் கூட லட்சக்கணக்கான மக்கள் கேலரியில் உட்கார்ந்திருப்பார்கள். ஆனால் ஒரு சின்ன கூட்டமே ஓடிக்கொண்டிருக்கும், விளையாடி கொண்டிருக்கும். அதை பார்ப்பதற்கு மக்கள் கேலரியில் உட்கார்ந்திருப்பது ஸ்பெக்டேட்டர்ஸ், they are participating people. அதில் பங்கெடுக்கிறவர்களை பார்த்து கொண்டிருக்கும் மக்கள். நீ யார், எந்த கூட்டத்தில் சேர்ந்தவன் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். 34ஆம் வசனம், லூக்கா 23:34 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, வேதனையின் உச்சக்கட்டத்தில் அவர் தவித்து கொண்டிருக்கும் பொழுது, கடைசி சொட்டு இரத்தம் வர சிந்தப்பட்ட அந்த வேளையில் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட 2 கலர்கள் 2 பக்கம் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் அசுத்தமான வார்த்தைகளை பேசி தன்னுடைய அங்கலாய்ப்பையும் கசப்பையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நடுமையின் நாயகன் இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, அவ்வாறு அவர் சொல்வதற்கு என்ன காரியம் சம்பவித்தது? ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அவனுக்கு கொடுப்பது, போடுவதற்கு கொடுப்பது அவன் போட்டிருக்கும் வஸ்திரம் மட்டும்தான். நான் திருமண வீட்டிற்கும் சென்றிருக்கிறேன். கல்லறைக்காக போகிற மக்கள் இல்லாவிட்டால் மரண வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். இந்த மரண வீட்டில் என்ன கடைசியாக நடக்கும் தெரியுமா? பெண்ணாக இருந்தால் அவங்க போட்டிருக்க தாலியை கழுத்துவாங்க, ஆணாக இருந்தால் அந்த வெட்டிங் ரிங்கை கழுத்துவாங்க. அதான் கடைசி, பெட்டியை மூடுவதற்கு முன்பாக. எதையுமே மனிதன் கொண்டு வந்தான், கொண்டு போவதில்லை. ஆனால் அவன் போட்டிருக்கும் ஒரு வஸ்திரத்தை அவன் மேல் போட்டிருப்பார்கள். அந்த வஸ்திரத்தை அல்ல சாரியோ ஏதோ அந்த வஸ்திரத்தை விட்டு கொடுப்பார்கள். ஆனால் இங்கே பாருங்க, அவருடைய வஸ்திரத்தையே உறிஞ்சி அவர் கண் முன்பாகவே சீட்டு போடுகிறார்கள். அப்பா, அநியாயத்தின் உச்சக்கட்டம் அப்பா. ஐயோ, அந்த வேதனை அடைந்த மனுஷன் பார்த்து கொண்டிருக்கிறானே, அவர் மரித்த பிறகாவது நாம் சீட்டு போடலாமே என்று நினைத்திருக்கலாம் அந்த கயவர்கள், கொடியவர்கள். அவர் கண் முன்பாகவே சீட்டு போடுகிறார்கள். யாருமே தாங்க முடியாத, மன்னிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இது. அந்த வேளையில் இயேசு சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அதனால தாங்க நான் கிறிஸ்தவளாக இருக்கிறேன். எல்லா மதமும் சொல்லுது நீ செஞ்சதை நீ அனுபவிக்கணும், பழி வாங்குதல். ஆனால் மன்னித்தல் என்பது என் ஆண்டவராக இயேசுவிடத்தில் மட்டும்தான் நான் காண்கிறேன். நல்லவனை மட்டுமல்ல, பயங்கரமான கொடியவனையும் மன்னித்து விட்டு இந்த உலகத்தை விட்டு சென்றார். ஆகவே தான் எனக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்ற நிச்சயத்தில் இயேசுவண்டை வந்தேன். என் பாவத்தை அறிக்கையிட்டேன், என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார். இன்றைக்கி ஒரு பெரிய சந்தோஷத்தை அவர் கொடுத்துருக்கிறார். என்ன சந்தோஷம் தெரியுமா? உலகம் தராத ஒரு சந்தோஷம். எதில் இருக்கிறது என்று தெரியுமா? பாவம் மன்னிப்பு நிச்சயத்தில் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க, ஹாப்பி இஸ் த மேன் ஹூ சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். எத்தனை கோடிக்கு பணம் செலவழித்து திருமணத்தை அவர் நடத்தினாலும் தனிமையிலே அமரும் பொழுது அவர்களை தத்தளிக்க பண்ணுகிற ஒரு மனநிலை உண்டல்லவா? அது என்ன தெரியுமா? நீ குற்றவாளி. குற்றம் சரி செய்தவன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. நிம்மதிக்காக நீ என்னன்னா பண்ணி பாருங்க, நிம்மதி வராது. எப்போ நிம்மதி வரும் தெரியுமா? நாம் செய்த தவறுகள் மன்னிக்கப்படும் போது. மற்ற மருத்துவ சொல்கிறார்கள், நீ செஞ்ச பாவத்தை நீ அனுபவி என்று.
ஆனால் இயேசு மெய்யாகவே நம்முடைய துக்கங்களை சுமந்தார், பாவத்தை சுமந்தார், வியாதியை சுமந்தார், சாபத்தை சுமந்தார். சுமை தாங்கி இருக்கையிலே சுமைகள் நமக்கு எதற்கு? எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? என் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறாரு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை, பாவிகளுடைய வஸ்திரத்தை சீட்டு போடுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்வார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். உலகம் அறியாத, உலகம் கொடுக்க முடியாத ஒரு மன்னிப்பை கொடுக்கிற மாபெரும் தேவன்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவரை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளட்டும் என்றார்கள். இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கூட்டம்? இகழும் ஒரு கூட்டம், பரிகசிக்கும் ஒரு கூட்டம். தேவனுடைய குமாரன், தேவனுடைய கிறிஸ்துவானால் தன்னை ரட்சித்து கொள்ளட்டும். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் சிலுவைக்கு அருகாமல் இருக்குது. கிறிஸ்தவர்கள் தான் 40 நாள் பூ வைக்காமல், கறி சாப்பிடாமல், சினிமா பார்க்காம, குடிக்காமல் ஏதோ ஒரு தியாகம் பண்ணி ஆலயத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், எந்த கூட்டத்தில் வாழ வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? அவரை புகழும் ஒரு கூட்டத்தில் நீ சேர விரும்புகிறாயா, அல்லவற்றால் இகழும் கூட்டத்தோடு சேர்ந்து பரிகாசம் பண்ண கூட்டத்தோடு நீ சேர நீ விரும்புகிறாயா? அல்லாவிட்டால் நீ கிறிஸ்துவா? அப்படி என்றால் என் மனம் வரும்போது எனக்கு செய் என்று கேட்கிறாயா? எனக்கு என்ன வேணும்? எனக்கு வீடு வேணும், எனக்கு காரு வேணும், எனக்கு பதவி உயர்வு வேணும், எனக்கு பெரிய ஐஸ்வர்யம் வேணும், 7 மாடி வீடு வேணும், இதைத்தான் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? இதை கொடுக்காவிட்டால் கிறிஸ்துவா கிறிஸ்துவா என்று கேட்கிறாயா? என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளையே, தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளட்டும். இயேசு தன்னைத்தானே ரட்சிப்பதற்காக வரவில்லை, தன்னை தியாக பலியாய் ஒப்பு கொடுப்பதற்காக வந்தார். He came into the world to give his life for his people, to save us. நம்மை ரட்சிக்கும்படி தம்மை உலகத்திலே சிலுவையிலே ஒரு பரிகாரியை ஒப்பு கொடுப்பதற்கான ஆண்டவர் வந்தார். இந்த உலகத்தில் பிறந்தவங்களாம் வாழ பிறந்தவங்க. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் உயிரை கொடுப்பதற்காகவே பிறந்தார். பாவிகளாய நமக்கு ஜீவனை கொடுப்பதற்காகவே இயேசு வந்தார். அதுதான் சத்தியம், அதுதான் சத்தியம். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, இவர்கள் ஏன் இந்த வஸ்திரத்தை சீட்டு போட்டார்கள் என்று சிந்தித்து நான் பார்த்தேன். எளிமையும் தாழ்மையுமான ஆண்டவர் ஒரு ஆடம்பரமான வஸ்திரம் ராஜாக்களை போன்று போட்டிருந்தார் என்று நான் நம்புவதில்லை. அப்படிப்பட்ட தேவன் அப்படி ஆடம்பரமான வஸ்திரத்தை போட்டிருந்தார். ஏழைக்கு தோழனாய், பாவிக்கு பங்களனாய், ஒரு பரிகாசக்காரர்களுக்கு மத்தியில் இருக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்ட வஸ்திரம் போட்டிருந்தார் என்றால் அவரை மதித்திருப்பார்கள், அவரை கனப்படுத்தி இருப்பார்கள், அவரை புகழ்ந்திருப்பார்கள். ஆனால் போட்டிருந்த வஸ்திரம் மிகவும் எளிமையான ஒரு வஸ்திரம்தான். அப்படி என்றால் அந்த வஸ்திரத்திற்காக ஏன் சீட்டு போட்டார்கள் என்ற கற்பனையை பாருங்களேன். ஒரு நாள் இதே வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு அவர் தெருவெளியாக போனபோது திரக்கூட்டத்தின் மத்தியிலே பாவியான ஒரு பெண் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே சுகம் அடைந்தாள். அதை இவர்கள் பார்த்திருப்பார்கள். ஓ, இந்த வஸ்திரம் மேஜிக் கிளாத், மேஜிக் கிளாத், மேஜிக், அதில் ஒரு அற்புதம் இருக்குது, அதிசயம் நடக்கும், இதை போட்டுட்டு நம்ம நடந்தான்னா அதை வச்சே வியாபாரம் பண்ணலான்னு நினச்சிருப்பாங்க. எனக்கு அப்படி தானே வரங்களையும் கிருபைகளையும் விற்கிற ஒரு கூட்டத்தை நான் பார்க்கிறேன். வியாதியஸ்தரை குணமாக்கி விட்டு அதற்காக விலை பேசும் மாந்தரை நான் பார்க்கிறேன். விலை மதிக்க முடியாத இரத்தத்தினால் கொடுக்கப்பட்ட விலை மதிக்க முடியாத கிருபை வரங்களை விற்கிற மக்களை பார்க்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டது கர்த்தருடைய பிள்ளையா, இந்த வஸ்திரத்தில் வல்லமை இருந்திருந்தால் இவர்கள் சீட்டு போடும்போது செத்து விழுந்திருப்பார்கள். அப்படி என்றால் வல்லமை எங்கே இருந்தது? இயேசுவின் மேல் இருந்த ஆவியிலே இருந்தது. Spirit of the Lord is upon me to set the captives free and heal the broken hearted people. மனிதர்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்கு, விடுதலை கொடுப்பதற்கு என் மேல் ஆவியானவர் இருக்கிறார் என்று இயேசு சொன்னார். அந்த ஆவியிலே தான் வல்லமை இருந்ததே ஒழிய வஸ்திரத்தில் வல்லமை இல்லை. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், இவர்களை மன்னியும் ஆண்டவரே, இவர்கள் செய்வது இன்னதென்றே அறியாதிருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட மக்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டுத்தான் ஆக வேண்டும். போர்ச்சேவரும் அவரிடத்தில் வந்து அவருக்கு காடியை கொடுத்து, யூதர் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். காடியை கொடுத்தார்கள். காடி என்றால் என்ன தெரியுமா? குளோரிஃபார்ம் மாதிரி,
வேதனையை மறக்க பண்ணுகிற ஒரு வஸ்து. அதை குடித்து விட்டால் அவர் மறந்திருப்பார். நம்ம அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது குளோரிஃபார்ம் கொடுத்து விட்டால் இருதயத்தை கீறால் அவளுக்கு தெரியாது. ஆனால் என் அப்பன் இயேசு அந்த வேதனையோட 1 இன்ச்சு கூட குறைய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. முற்றிலும் நான் சகிப்பேன், மனுக்குலத்திற்காக அனைத்தையும் நான் சகிப்பேன், கடைசி வரை சகிப்பேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, பரியாசக்காரர்கள் மத்தியிலே அவர் சொன்னீர், ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள். ஆனால் போடுறது யாரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது சாத்தான் தான். நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் இந்த கல்லுகளை அப்பமாக்கி புசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இன்றைக்கும் ஆனால் போடுகிற விசுவாசிகள் இருக்கிறார்கள். நீ தேவனானால் எனக்கு பதவி உயர்வு தாரும், எனக்கு தேவனானால் நான் கேட்கிற பணத்தை தாரும், நீ தேவனானால் என் மகளுக்கு டவுரி இல்லாத திருமணம், மகனுக்கு டவுரியோடு திருமணம் ஏற்படுத்தி வையும். ஆனால் போடுகிறவர்கள், ஆனால் போட வேண்டாம். அவரே இரட்சகர், அவரே விடுவிக்கிறவர், அவரே நம்மை காக்கிறவர், அவரே நமக்காய் வந்த மேசியா என்று நீங்கள் அறிக்கையிட வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ராஜாதான், ராஜாதி ராஜாதான், மனுக்குலத்திலே பிறந்த மாமன்னர் தான். சந்தேகமே இல்லை. பிலாத்துவே சொன்னான், இவர் ராஜா, உங்களுடைய ராஜா என்று அவர் சொன்னார். அதில் சந்தேகமே இல்லை. சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளி ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இழந்தான். நீ கிறிஸ்துவானால், ஆனால் போடுற கூட்டம்லாம் நீங்கள் பார்க்குறீங்கள, அந்த கூட்டத்தில் போய் நீங்கள் சேராதீங்க. நீ கிறிஸ்துவானால் உன்னை நீ ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சி. எங்களை ரட்சித்தாதான் நீ கிறிஸ்துவ என்று நாங்கள் நம்புவோம். நான் கேட்ட பணத்தை கொடுத்தாரானால் நான் கிறிஸ்துவ என்று நம்புவேன். அப்படி இல்லை பிரியமான கர்த்தருடைய பிள்ளை. சாதரக் மேஷாக் ஆபேத்நேகோ நேபுகாத்நேச்சார் சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் நான் நாட்டின பொற்சிலையை வணங்காவிட்டால் அக்கினி சூளையிலே உங்களை போட்டு விடுவோம் என்று. அப்பொழுது அவர் என்ன சொன்னாங்க தெரியுமா? ராஜாவே, இந்த காரியத்தில் உங்களுக்கு பதில் கொடுக்க அவசியம் இல்லை. எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் தேவன் என்று சொன்னபோது கர்த்தர் இறங்கி வந்தார், எரிநெருப்பிலே நடந்தார், அக்கினுடைய அந்த அகோரத்தன்மையை அப்படியே அவித்து விட்டார். பிரியமான தேவஜனமே, இப்பொழுது என்னை ரட்சித்து விடு, ரட்சித்தால் தான் எனக்கு குணமாக்கி விடு, நான் கேட்டதை கொடுத்து விடு, அப்படிதான் என் கிறிஸ்து. இல்லை, உம்முடைய சித்தம் போல் என்னை செய்யும் ஆண்டவரே. லார்ட், ஐ கம் டு டூ யுவர் வில் மாஸ்டர். இயேசு பிதாவிடத்தில் சொன்னார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி கடவது என்று அவர் சொல்கிறார். இன்றும் ஆண்டவரை சவால் விடுவர் கூட்டம், என்னை நீ ரட்சித்தாய் என்றால் நீ கிறிஸ்து என்று நம்புவே, ரட்சிக்கா விடாவிட்டால் உன்னை கிறிஸ்து என்று நான் நம்ப மாட்டேன்னு சொல்கிற ஒரு கூட்டத்தை நான் உலகத்திலே பார்க்கிறேன். என் தேவன் விடுவிக்கிறவர், அவருடைய சித்தத்தின்படி காரியங்களை நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆனால் அநேக அற்புதங்களை அவரால் செய்ய முடியவில்லை. ஏன் தெரியுமா? உங்கள் அவிசுவாசத்தினாலே, ஆனால் போடுறதுனால. கிறிஸ்துவானால் அப்படி சொன்னால் அவர் செய்ய மாட்டார். நீரே கிறிஸ்து, the word Christ, son of the living God, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று பேதுரு சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், மாம்சமும் ரத்தம் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே பேதுருவே, நான் உனக்கு திறவுகளை தருகிறேன். இந்த பூமியில் நீ கட்டுவது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கு, இந்த பூமியில் கட்டவிழ்ப்பது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். கிறிஸ்துவே என்று அறிக்கையிட்டு பாருங்க. அதிகாரம் உங்கள் கையில். சாத்தானை கட்டி போடுங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உறவுகளை கட்ட விழுங்க. அந்த வல்லமை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படி இன்னொருவன், நீர் ஆக்கணைக்கு உட்பட்டனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்காக தக்க பலன் அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தருளும் என்றான். ஏசு அவனுக்கு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றான். 2 கள்ளன். ஒருத்தன் தூஷித்து அவனுக்கு ஜீவனை விட்டு கொண்டு இருக்கிறான், இன்னொருத்தன் உணர்வடைகிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த லாஸ்ட் மினிட் நீ கண்ணை மூடுறதுக்கு முன்னால் 1 நிமிடம் உனக்கு கிடைத்தாலும் அந்த 1 நிமிடம் நீ மனம் திரும்பினா கூட உன்னை மன்னிக்கிறதுக்கு இரக்கமுள்ள ஒரு தேவன். இதை நான் நினச்சி பார்ப்பேன். கடைசி வினாடி சாரி ரிப்பரண்ட் சொல்கிற மனிதனை மன்னிக்கிற ஒரு தேவன்.
அவன் உணர்றான் பாரு, நம்ம தகாதைகளை செய்தபடியால் நம்ம தண்டிக்கப்படுகிறோம், இவரோ தகாத ஒன்றை செய்யவில்லையே. அவனுக்கு எப்படி புரிந்து கொண்டான்? இயேசுவை எந்த கூட்டத்திலும் பார்க்கவில்லை. 5 அப்போ 2 மீன் 5000 பேர் சாப்பிட்டு அந்த கூட்டத்திலும் அவன் இல்லை. காணா ஒரு கல்யாண விருந்திலும் அவன் இல்லை. லாசரு வெளியே வந்த அந்த கூட்டத்திலும் அவன் இல்லை. எப்படி அவனுக்கு தெரிந்தது? என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, தன் வஸ்திரத்தையே சீட்டு போட்டவனை மன்னிக்கிறாரே, அப்படி என்றால் என்னையும் மன்னிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு பிறந்திருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையா, இந்த நாளில் என்னையும் மன்னிப்பார் என்கிற நம்பிக்கையோடு, அப்பா என்னை நினைத்து கொள்ளுங்கள் என்று ஒரு வார்த்தை சொன்னால் பரலோகம் உனக்கு சொந்தமாகும். 10,000 சொல் தேவையில்லை, 10,000 பணக்காணிக்க தேவையில்லை, பல நாள் உபவாசம் தேவையில்லை. ஒரு வார்த்தை, ஆண்டவரே பா என் மேலே, ஆண்டவரே என்னை நினைத்து கொள்ளும், அடியனை நினைத்து கொள்ளும் என்று சொன்னபோது, இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். இந்த கூட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நபரா நீ இருக்க வேண்டும் என்று நான் உன்னை வாழ்த்துகிறேன். ரிப்பென்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ யூ ஆர், வாட் யூ டிட். நீ என்ன செய்தாய் என்பதை மாத்திரம் அப்பாவிடம் சொல்லிவிடு. அவன் மன்னிப்பது மட்டுமல்ல, டுடே யூ ஆர் ஷால் பி இன் பாரடைஸ். இன்னைக்கே பரலோகத்தில் உன்னை சேர்ப்பதற்கு, தகுதிப்படுத்துவதற்கு, உன் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவதற்கு என் ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீ ஆயத்தமா? என் ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் ஜீவனை விட்ட போது 47 வசனம் சொல்வது, 100 கதவை சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்தான் என்று சொல்லி தேவனை மயப்படுத்தினான். பாருங்க, ஆண்டவரை கொல்றதுக்காக வந்த அந்த படைகளில் ஒரு ஆளாக இருந்தான். இஸ் ஒன் அமங் த மிலிட்ரி men came to crucify Jesus. ஆனால் இயேசுவை பார்த்தபோது அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது. அந்த மாற்றம் என்ன சொல்கிறது? மெய்யாகவே இவர் நீதிமானாக இருந்தான்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். Are you a person who will exalt Jesus, glorify God? சிலுவையை பார்த்த நண்பனே, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியம்தான், ஆனால் ரட்சிக்கப்படுறதுக்கு நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. நீ தேவனை மகிமைப்படுத்துவாயா? ட்ரூலி மெய்யாகவே அவர் ரட்சகர், மெய்யாகவே அவர் நமக்காய் இந்த உலகத்தில் வந்த தேவகுமாரன், மெய்யாகவே நமக்காய் சிலுவையில் இரத்தம் சிந்தினார் என்று தேவனை நீ மகிமைப்படுத்துவாயா? 100 அதிபதி சம்பவத்தை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாக இருந்தான் என்று சொல்லி தேவனை மயப்படுத்தினான். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்த ஜனங்களரும் சம்பவித்தவர்களை பார்த்த பொழுது தங்கள் மார்பில் அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். இது திரும்பி போகிற ஒரு கூட்டம், வேடிக்கை பார்க்க வந்தவங்க, வந்த வண்ணமாகவே திரும்பி போகிறவங்க. ஆலயத்தில் இப்படிப்பட்ட மக்களை பார்க்கிறேன். போதகர் எப்படி பேசுகிறார், இங்கே வந்திருப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி பாடுகிறார்கள். தனக்கென்று ஒன்றை ஏற்றுக்கொள்வதில்லை, செய்வதில்லை, மற்றவங்களை பார்த்து வேடிக்கை பார்த்து விட்டு திரும்பி போகிறவர்கள். வேதம் என்ன சொல்கிறது? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். என்னை விட அதிகமாக தாயை, தகப்பனை, மனைவியா, பிள்ளையா, வேறு எதையும் அவன் நேசிக்க எனக்கு பாத்திரம் இல்லை. கலப்பையில் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கணும் தேவன் ராஜ்யத்துக்கு பாத்திரம் நல்ல. ஆர் யூ a person going backwards or forward? Move on brothers, move on sisters. This is a moving day. Move a little closer, take a step forward. Don't go back. திரும்பி போகாது, திரும்பி பார்க்காது, திரும்பி போகிறதை பற்றி யோசிக்காது. Go forward. திரும்பி போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம், அவர்கள் தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜனங்களோடு சம்பவித்தைகளை பார்த்தபோது தங்கள் மார்பிள் அடித்தாங்க. மார்பிள் அடிச்சுட்டு திரும்பி போயிட்டாங்க. அழுவாங்க. குட் ஃப்ரைடேல அப்பா அதோ இயேசுக்கு அழுற மாதிரி அழுவாங்க. ஆண்டவர் சொன்னார், எருசலேம் குமாரத்தியில் எனக்காக நீங்கள் அழ தேவை கிடையாது, உங்களுக்கு அவங்க பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொன்னார். இந்த குட் ஃப்ரைடே 11 டேஸில் அழுறது பயங்கரமாக அழுறது இதெல்லாம் இல்லை. உன்னை நினைத்து நீ அழுவியா? உன் பாவத்தை நினைத்து நீ அழுவியா? அல்ல அவரை மறுபடியும் அந்த வழியிலே நீ போறியா? மறுபடியும் அதே கல்லு கடைக்கு போறியா? டாஸ்மாக் கடைக்கு போறியா? மறுபடியும் எந்த சினிமா, சிகரெட், ஆடம்பரம், தவறான உறவுக்கு போறியா? மறுபடியும் மேலே சம்பளம் வாங்காமல் கீழே கிம்பளம் வாங்குறியா? மறுபடியும் களியாட்டு வரியில் நீ போறியா? சிலுவையை பார்த்த கண்கள் அசுத்தத்தை பார்ப்பதில்லை. அவர்களுக்குள்ளாக ஒரு உணர்வு வர வேண்டும்.
திரும்பி போகக்கூடாது. இயேசுக்கு பின்னாக போகணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான். I have decided to follow God. No turning back. அறிமுகமானவர்கள் எல்லோரும் கலீலா வந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஸ்பெக்டேட்டர்ஸ், ஸ்டாண்ட் ஃபார் அண்ட் லுக். தூரத்தில் நின்று பார்க்குறவங்க, கிட்ட வரமாட்டாங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, எவ்வளவு தூரத்தில் நீ இருக்கிறாய்? இயேசுக்கு அருகாமையில் வரும்படி உன்னை இந்த தேவன் அழைக்கிறார். கம் க்ளோசர். எனக்கு அருகாமையில் வா என்று அழைக்கிறார். எங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? ஆண்டவர் வந்து சென்னையில் இருந்தால் நீ செங்கல்பட்டில் இருக்கியா? ஒரே ரோடு தான் என்று இல்லை. கம் க்ளோசர். ஆண்டவருக்கு அருகாமையில் வா. தூரம் போகாதே, சோரம் போகாதே. இன்னும் கிட்டி சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. Draw me closer, Lord, to the cross. ஆண்டவரே, சிலுவைக்கு அருகாமையில் என்னை சேர்த்து வைத்துக் கொள்ளும்னு சொல்கிற பக்தர்களுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, அடக்கம் பண்ணப்பட்ட போது யோசேப்பு என்று ஒருவன் இருந்தான். அவன் அரிமத்தியா ஊராளாகிய யோசேப்பு, ஐஸ்வரனாகிய யோசேப்பு, நீதிமானாகிய யோசேப்பு. அந்த உடலுக்கு உரிமை பாராட்ட ஒருவருமே இல்லை. எல்லாம் ஓடிட்டாங்க. அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு ஆளுகை செய்வோம். அப்பத்தை தின்றவர்கள், திராட்சரசம் குடித்தவர்கள், அற்புதங்களை கண்டவர்கள் யாருமே இல்லை. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அரசாங்கம் கேட்டிருக்கும், இந்த உடலுக்கு சொந்தக்காரன் யார்? யாருமே இல்லைங்க. அப்பொழுது அரிமத்திய ஊரான யோசேப்பு துணிந்து பிலாத்தோடத்தில் சென்றான் என்று வேதம் சொல்கிறது. ஏன்? ஒரு அரசாங்க அதிகாரி. துணிச்சல் தேவைங்க. துணிஞ்ச பிறகு துயரமே இல்லைங்க. ஆண்டோடைய உடலுக்கு சொந்தக்காரனாக வேண்டும் என்று உரிமை பாராட்ட வேண்டும் என்றால் உனக்கு ஒரு துணிச்சல் தேவை. மட்டுமல்ல, மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்ட ஒருவன் ஒரு காலம் வைத்திராதுமான ஒரு கல்லறையிலே வைத்தான். தனக்கு சொந்தமான கல்லறையை இயேசுவுக்கு கொடுத்தான். பிராண்ட் நியூ கிரேவ். விலையேறப்பட்ட விலை கூடுதலான ஒன்று, தன் வாழ்க்கை மூலம் சேர்த்து வைத்த ஒன்றை இயேசுவுக்காக அவன் தியாகம் செய்தான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு நான் ஒன்று கேட்கிறேன். இயேசுவின் உடலுக்காக ஏதாவது ஒரு தியாகம் பண்ணியிருக்கீங்களா? அரிமத்திய ஒரு நாள் யோசிப்பு செத்து போன உடலுக்கு தான் பண்ணான். ஆனால் உனக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இருக்கிறது. ஜீவனுள்ள சபையாகிய சரீரத்திற்காக எதையாயிலும் செய்யலாமே. ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்யலாமே. எத்தனை பெரிய தியாகம்! கடைசி சொட்டு ரத்தம், கசையடி, வசைமொழி, காரி உமிழ்தல், நெற்றியிலே முள்முடி சூட்டி உனக்காக பாடுகளை சகித்த இந்த ஆண்டவர், இலவசமாக இந்த இரத்தத்தினாலே உனக்கு ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிறாய்? நீ ஒரு அரிமத்தியா ஊரான யோசிப்பா இருப்பாயா? உன்னை அர்ப்பணிப்பாயா? உன்னை பாதிக்கிற ஒன்றை கர்த்தருக்காய் பலி செலுத்துவாயா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, 2024 ஆண்டு கடைசி ஆண்டாக இருக்கலாம். கர்த்தருடைய வருகை இருக்கலாம். அவர் வரும் பொழுது எதற்காக வர்றார் தெரியுமா? ரிவார்ட் டு எவ்ரி மேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய கிரியைக்கேற்ற பிரதிபலனை கொடுக்கும்படி அவர் வருகிறார். கிரியை இல்லாவிட்டால் பிரதிபலன் இல்லை. ஸ்டார்ட் டூயிங் சம்திங். எதையாயிலும் செய்வதற்கு ஆரம்பமாகுங்க. ஆண்டு வருஷமே சொல்லலாம், ஆண்டவரே இதோ ஆண்டவரே நான் நமக்காக செய்த ஒரு தியாகம் என்று சொல்லும் பொழுது, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள், உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி இருக்கிற இன்ப உலகத்திற்குள் வாருங்கள் என்று அழைக்கும் அந்த நாள் எவ்வளோ நல்ல நாள், இன்பமான நாள். சிலுவைக்கு அருகாமையில் வந்த சீடர்களே, தூரம் போக வேண்டாம், சோரம் போக வேண்டாம், பார்த்துவிட்டு திரும்பி போக வேண்டாம், அவரை வைத்தே வியாபாரம் பண்ணலாம் என்று நினைக்கவும் வேண்டாம். தனக்கு விலையேறப்பட்டதாக சேர்த்து வைத்த ஒன்றை அன்றைக்கு அரிமத்தியா யோசேப்பு கொடுத்தான். அவன் கொடுத்தது சாதாரண கல்லறை. ஆனால் ஆண்டவர் திரும்பி கொடுத்தது உலகமே அறிந்த அற்புத கல்லறை. நீ செய்த தியாகங்கள் பரலோகத்திலிருந்து இந்த உலகத்தில் அறிவிக்கப்படும். அதற்குரிய பிரதிபலன் கொடுக்கப்படும். வாருங்கள், நம்மை அர்ப்பணிப்போம். சிலுவை அண்டை வாருங்கள். செய்த பாவத்தை சொல்லுங்கள், கண்ணீர் விட்டு கதறுங்கள், உங்களை ஒப்புக்கொடுங்கள், உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும். ஜெபிப்போமா? அன்பு இறக்கம் நிறைந்த ஆண்டவர்,
சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமாக இருந்தாலும் எங்களுக்கு தெய்வ பலனாக இருக்கிறது ஆண்டவரே. இட்ஸ் அ பவர் ஆஃப் காட் அண்ட் சால்வேஷன். அதுக்காக உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. சிலுவைக்கு அருகாமையில் நின்ற கூட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருந்தார்கள். ஆனால் எங்களை ஆண்டவரே சிலுவைக்கு அருகாமையில் நின்ற கள்ளனை போல கடைசி வினாடியில் என்னை சேர்த்து கொள்ளும் என்று கதறுகிற மக்களாக மாற்றுங்க. அரிமத்திய ஊரனாகிய யோசேப்பை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த 100க்கு அதிபதி உண்மையாக மகிமைப்படுத்தினானோம், அதுபோல் சிலுவையை கண்ட நாங்கள் மகிமைப்படுத்தாமல் நாங்கள் இருக்க மாட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சிலுவையினால் வர ரட்சிப்பை என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் மக்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே. ஆமென்.